ரிசல்ட் மட்டுமே வாழ்க்கை இல்ல சார். கிளாஸ்ல படிக்கிற 60 பேரும் படிச்ச படிப்புக்கு வேலை பார்க்க போறது இல்ல. ஒரு 4-5 பேர் தான் பாப்பாங்க. நீங்க சொல்லுங்க சார், நீங்க படிச்ச படிப்புக்கு வேலை பாக்குறீங்களா? மார்க் மட்டுமே எல்லாமே முடிவு பண்றது இல்ல. சோ உங்களோட ஸ்கில் பொறுத்து தான் நீங்க ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, சோ மார்க் எல்லாத்தையும் உங்களை நிர்ணயிக்கிறது இல்ல. நீங்க காலேஜ்ல உங்களுக்கு பிடிச்ச கோர்சஸ், உங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் நல்லா வருமோ அந்த கோர்ஸ் எடுத்து நல்லா பெஸ்டா பண்ணுங்க. சோ அதுக்கான உங்களோட ஃபுல் திறமை அதில் காட்டுங்க. ஸோ தியரி விட ப்ராக்டிக்கல் நாலேஜ் கெயின் பண்ணீங்க. நியூ அட்வான்ஸ் டெக்னாலஜி என்ன இருக்குன்னு, ஃபியூச்சர் ஜென்ரேஷன் என்னமா இருக்கா, நீங்க உங்களோட ஸ்கில் டெவலப் பண்ணுங்க. நல்லாவே நீங்க சாதிக்கலாம், நல்லாவே வின் பண்ணலாம். ஸோ மார்க் ஜஸ்ட் ஒரு நம்பர்ஸ் மட்டும்தான். பட் அதை தவிர்த்து நீங்க மேலும் மேலும் நிறைய சாதிக்கலாம். அதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ நீங்க இப்போ வரைக்கும் சாதிச்சவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா மார்க் பேஸ் பண்ணி கிடையாது, அவங்களோட திறமையும் உங்க ஸ்கில் பேஸ் பண்ணி தான். ஸோ உங்க பசங்க இந்த மாதிரி மார்க் கம்மியா இருக்குன்னா அவங்க எதுவுமே நீங்க திட்டாதீங்க. அவங்களுக்கு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, அடுத்த ஸ்கில் என்னன்னு நீங்க கொடுக்க ட்ரை பண்ணுங்க. அவங்களை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. ஃபியூச்சர்ல நிறைய பிளானிங்ஸ் இருக்கு, ஃபியூச்சர் நிறைய இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.